ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் உள்ளி வடை. கேரளாவில் வந்து இந்த வடை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. நல்ல ஒரு 4 உள்ளி வடையும் ஒரு டீயும் சேர்த்து, அதாவது என்ன பார்த்திங்கன்னா பிளாக் டீயோட சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இது போல் ஒன்று ஒன்றா உதுத்து விட்டு உப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இடையிடையே பார்த்திங்கன்னா ஒரு பிக்சர் வரும். அது வந்து ரொம்ப ஒரு இப்போ ரீசெண்டான ஒரு பாடல் தான். என்ன பாடல்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உப்பில் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சிட்டு கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சிங்கன்னா அந்த சாறு பூராமே நம்மளுக்கு வெளியே வந்துடும். அதாவது உப்புல சேர்த்து ஊறிக்கிற வெங்காய சாறு பூரா வெளியே வந்துடும். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறனால இப்படி சாறை வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு பிழிஞ்சு சேர்த்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணுற பாத்திரத்துக்கே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே வந்து நான் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் மாவு ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. 1 2 ஆச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. எதில் எடுக்கிறீங்களோ அதில். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்துக்கு அளவாக எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு. இப்போ கொஞ்சமாக பொடியாக நறுக்குன இஞ்சி ஒரு துண்டளவுக்கு எடுத்து துளசி விட்டு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை. இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே மேக்ஸிமம் சரியாக இருக்கும். நல்லா பொறுமையாக வந்து கலந்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம். மோட்டிவேஷன் ஸ்டோரியும் 2-3 வீடியோவில் போட்டிருக்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பிக்சரும் போட்டிருக்குறோம். உங்களுக்கு எது பிடிச்சது, வீடியோவில் எல்லாம் இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சர் தான். இது ஒரு நல்ல ஃபேமஸான பாட்டு. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உதிர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் நார்மல் வடையெல்லாம் சுடுறோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து கையால் பரப்புனிங்கனாலே வடை போல் ஆயிரும். அப்படியே மெதுவாக விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் இது போல் தனியாக பிரித்து விட்டு போட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு மெதுவாக நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி ஆகட்டும், கனெக்ஷன் பிக்சர் ஆகட்டும், நம்மளுக்கு சமையல் வந்து போரிங் இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்டோரி மட்டும் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கனெக்ஷன் பிக்சர் மட்டும் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு புறம் நல்லாவே வெந்துருச்சு. நல்லா செவக்க வேகணும். மறுபுறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 புறமும் நல்லா செவக்க வேகணும். பார்த்திங்கன்னா இந்த நுரையாக எண்ணெய் கொதிக்குது இல்லைங்கன்னா, அந்த கொதி அடங்குனதையுமே நம்ம வடைகளை எடுத்துக்கலாம். சீக்கிரமே நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, 2 புறமும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இனி நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் வடைகளை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளைமேட்டுக்கு வந்து இது போல் வெங்காய வடையும் நல்ல ஒரு பிளாக் டீயும் குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே ஃபில்லிங்கான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.